அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும், நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய வெள்ள அனர்த்தம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பல இடங்களையும் நம்மளால் முடிஞ்ச பணிகளை பண்ணி வர்றோம். எல்லா சகோதரர்களும் ரொம்ப அருமையாக எல்லா பகுதிகளிலும் பணிகளை செய்து வருகிறார்கள். இன மத குல பேதம் இல்லாமல், கட்சி இயக்க பேதம் இல்லாமல், ஜமாத்துக்கள் பேதம் இல்லாமல் இந்த பணி தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கி நம்ம கெலிஓய கலிகமுவ பகுதிகளுக்கு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான பகல் உணவு தயாரிக்கப்படுகிற அதே நேரத்தில் இங்கே குடி தண்ணீர் பற்றாக்குறை என்கிற செய்திகள் வந்திருந்தது. கிட்டத்தட்ட 1500 பாட்டில் 5 லிட்டர் கேனுகள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான சில ஆடைகள், அதே போன்று உலருணவுப் பொருட்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு பெரும் தொகையை கொண்டு வந்திருக்கிறோம். கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் தற்போது இந்த வீதிகளை துப்புரவு செய்கிற காரியங்களும் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கி நம்ம பகல் உணவு தயாரிக்கிறோம். இந்த வீதிலாம் மக்கள் வரப்போக இருக்கிறாங்க. எனவே இது உடனடியாக துப்புரவு செய்யப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிற அதே நேரம் மற்ற பகுதிகளிலையும் வீடுகளை முடிந்தவரை துப்புரவு செய்கிற ஒரு பணியை மேற்கொண்டு வருகிறோம். இது கலம்ப கம்பெனிய வீதிய SIPL சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது பல ஊர்களில் இருந்தும் பல பேரும் வந்திருக்காங்க. சற்று நேரத்துக்கு முன்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய குழுவோடு வந்திருக்கிறார். அதே போன்று கம்பல மற்ற இடங்கள்லையும் சகோதரர்களும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளம்பிட்டிய பகுதிகளிலையும் பல சகோதரர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. நாளைய தினமும் நாளை மறுதினமும் முழுவதுமாக வெள்ளம்பிட்டிய பகுதிகளிலையும் நம்ம ஒர்க் பண்ண இருக்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வழிமுறை என்னென்னா, எந்த விதமான பேதமும் இல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து, ஒருவரோடு ஒருவர் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒன்றிணைந்து நாம் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். கட்சி பேதம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை, இயக்க பேதம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை, எந்த பேதத்தையும் பார்க்காமல். ஏன்னா நம்ம மீண்டும் ஒரு இலங்கையர்களாக கட்டி எழுப்பப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அனைவரோடும் கைகோர்த்து இந்த பணிகளை நம்ம பண்ணணும். இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்களும் பல இயக்கத்தவர்கள், பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே இருக்கிறார்கள். அவர்களோடு தான் இந்த பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரார்த்தனை செய்யுங்கள். கேஸ் அடுப்புகள் தேவையாக இருக்கிறது. தூங்குவதற்கான பாய், தலையணை, மெட்ரஸ் போன்றவைகள் தேவையாக இருக்கிறது. மொஸ்கிட்டோ நெட்டுகள் தேவையாக இருக்கிறது. இதை தாண்டி பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான தேவைகளும் இருக்கிறது. ஒரு கேஸ் அடுப்பு 2800 தொடக்கம் 3000 வரைக்கும் விலை போய் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு கேஸ் அடுப்பையாவது வாங்கித்தாங்க. எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை இந்த நேரத்தில் இந்த மக்களுக்காக செய்வதனூடாக நாளை மறுமையில் அளப்பரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தீனுன் நசீகா என்றார்கள் நபிகள் நாயகம். இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான். உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். சில நாடுகளில் இருந்து அதற்கு பணம் வைப்பு செய்ய முடியாது என்கிற போது முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் காட்ட தயாராக இருக்கிறோம். ஏழைகளுக்காக உழைப்போம். அவர்களுடைய அளப்பெரும் பிரார்த்தனைகளில் நாளை சொர்க்கத்தில் நுழைவோம்.